தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீடாக 265 இடங்கள். அரசின் முடிவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. உத்தரகாண்டில் தவிக்கும் புதுவை பக்தர்களை மீட்க உறவினர்கள் கோரிக்கை. மருந்து உணவு கிடைக்கவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி. காரைக்கால் மாங்கனி திருவிழாவையொட்டி காரைக்கால் அம்மையாருக்கு திருக்கல்யாணம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் புதுவை அரசுக்கு மீண்டும் 10 நாள் அவகாசம். குடும்பத்துடன் போராட்டம் நடத்த முடிவு. புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய இடஒதுக்கீடு கடந்த ஆண்டை போலவே தொடரும் என முதல்வரின் அறிவிப்பிற்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் மாணவர்கள் சேருவதற்கான கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி, தனியார் கல்லூரிகளில் அரசுக்கென 265 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையே நடப்பு ஆண்டிலும் பின்பற்றப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நம்முடைய புதுச்சேரி மாணவருக்கான சேர்க்கை இடம் கடந்த ஆண்டை போலவே 265 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இந்த ஆண்டு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரியில் 22 NRI இடங்கள் நம்முடைய புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 265 இடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவு எடுக்கப்படுகின்றது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசு கேட்டு பெற வேண்டும் என்ற மாணவர் அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பெரும் எதிர்ப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் முடிவை காங்கிரஸ், திமுக கட்சிகளின் முன்னாள் கல்வி அமைச்சர்கள் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கண்டித்துள்ளனர். அரசின் இந்த ஏமாற்றும் போக்கு மாணவர்கள் நலனை புறக்கணிப்பதை காட்டுவதாகவும் 50% இடஒதுக்கீட்டை பெற வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுச்சேரி அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன் வலியுறுத்தியுள்ளார். நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் புதுச்சேரி அரசாங்கம் மாணவர்களை வழக்கம் போல வஞ்சித்து விட்டது. வெறும் 265 சீட்டுகளை மட்டுமே பெற்று மாணவர்களை மிகுந்த ஏமாற்றக்குள்ள இருக்கிறது. ஏன் 50% இடங்களை பெறவில்லை என்பதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும். மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இப்படி பாதி சீட்டுகளை மட்டும் வாங்கியிருப்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீக்குவதற்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனியார் கல்லூரி நிர்வாகத்திலிருந்து 50% இடங்களை பெறுவதற்கு தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கும் சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசை கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாகத்தான் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நிரந்தரமான வருடம் பிரச்சனை இல்லாமல் சீட்டுகள் எண்ணிக்கை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தனியார் கல்லூரிகளில் அதிக இடங்களை பெற்று மாணவர்கள் நலனில் அக்கறை காட்டும் எண்ணம் அரசுக்கு இல்லை என குற்றம் சாட்டியுள்ள திமுக முன்னாள் கல்வி அமைச்சர் SP சிவக்குமார், அரசு தமது முடிவை மறுபரிசீலனை செய்து அதிக இடங்களை பெற முயற்சிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த உரிமையாளர்களுடன் பேசிய பொழுது மருத்துவக் கல்லூரிகளில் 265 இடங்களை மாத்திரமே பெற்றிருக்கின்றார். 50% 450 இடங்களை பெற தவறி இருக்கின்றார். ஏற்கனவே புதுவை மாணவர்கள் இந்த பிராந்திய இடஒதுக்கீடு பெயரால் 25% இழந்துருக்காங்க. இப்போ 265 இடம்ன்றது ரொம்ப கம்மி. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி இருந்தால் தான் கொடுத்தோன்னு. இப்போ போன வாட்டி இருந்தால் தான் கொடுத்தோன்னா அப்போ நாங்கள் போன வாட்டி கட்டின பில்லை கட்டுறோம், இப்போ மின்சார பில் அதை வாங்கிக்கிறீங்களா?
இன்றைக்கி 25%, 50% அதை ஏற்றி கொடுக்கல. எதுக்கு ஏற்றணுமோ அதுக்கு ஏற்றணும், எதுக்கு குறைக்கணுமோ அதை குறைக்கணும். இவங்க எதுக்கு குறைக்கணுமோ அதுக்கு ஏற்றுறாங்க, எதுக்கு ஏற்றணுமோ அதை குறைக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கம் மாதிரியே எனக்கு தெரியவில்லை. 265 சீட்டில் 450 சீட்டு எடுக்கணும்னு ஒரு முதலமைச்சர் அவர்கள், காமராஜர் அவர்களின் பெயரால் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் உள்ளபடியே மனதில் வைராக்கியத்தோடு இறங்கினா 450 சீட்டு கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதுக்கு முயற்சி எடுக்கணும். எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் 1 மணி நேரம் மீட்டிங்கில் இதெல்லாம் முடியணும்னு நினச்சோம்னா அது மக்களை ஏமாற்றுவதாகும். இது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. காமராஜர் ஆட்சி என சொல்லிக்கொண்டு கல்வித்துறையில் கூட முன்னேற்றத்தை காட்டவில்லை என்றால் அது அவர்களின் தவறு என சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆண்டுதோறும் ஏதோ சம்பிரதாய பஞ்சாயத்து கூட்டம் போல் நடத்தி மாணவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை புதுச்சேரி அரசு செய்து வருகிறது என்றும் இதில் பல கோடி ரூபாய் கைமாறி உள்ளதாக புகார் தெரிவித்துள்ள அன்பழகன், இது குறித்து கட்சி தலைமையிடம் பேசி சட்ட ரீதியாக நடவடிக்கையை அதிமுக மேற்கொள்ளும் என்றும் கூறினார். 50% இடஒதுக்கீட்டினை சட்டப்படி பெற வேண்டிய இந்த அரசானது எந்த ஆண்டும் அதற்கான ஒரு சிறு முயற்சியிலும் ஈடுபடாமல் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் ஆண்டுதோறும் பஞ்சாயத்து பேசி மனம் போன போக்கில் 25%, 30%, 35% என ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் ஒவ்வொரு விதமான இடஒதுக்கீட்டினை பெற்று புதுச்சேரி உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆளும் அரசானது தொடர்ந்து துரோகத்தை இழைத்து வருகின்றது. நேற்றைய தினம் இது சம்பந்தமான நடைபெற்ற பஞ்சாயத்தில், முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற பஞ்சாயத்தில் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த எந்தவிதமான உரிமையாளர்களும் கலந்து கொள்ளாமல் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்ற சாதாரண ஒரு கடைநிலை ஊழியரும் ஒரு PRO அந்தஸ்தில் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்துள்ளனர். ஆண்டுதோறும் இதுபோன்று நடத்தப்படுகின்ற கட்ட பஞ்சாயத்துக்கள் மூலம் ஏறத்தாழ பல கோடி ரூபாய் இன்றைய தினம் தொடர்ந்து கைமாறிக்கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் எங்களது மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று புதுச்சேரியில் இருக்கின்ற தகுதியுடைய ஏழை எளிய மாணவர்களுடைய நலன் காக்க சட்ட ரீதியான நடவடிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆண்டை எடுக்கும் என்பதை இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் மருத்துவக் கல்லூரியுடைய உரிமையாளர்களுக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உணவு மருந்து வசதி இல்லாமல் சிக்கி தவிக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த 49 பக்தர்களை உடனடியாக மீட்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு யாத்திரை சென்றுள்ள 49 பேரும் கங்கோத்ரி பகுதியில் தங்கும் விடுதியில் பத்திரமாக உள்ளனர் என்றும் அவர்களை உடனே மீட்க உத்தரகாண்ட் மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேசியுள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பத்ரிநாத் சென்று சிக்கி தவிக்கும் பக்தர்களின் உறவினர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியிலிருந்து 49 பேர் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி வட மாநிலங்களில் உள்ள கோவில்களுக்கு சுற்றுலா சென்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதில் சிக்கியுள்ள தங்களது உறவினர்கள் வீடு திரும்ப முடியாமல் உணவு மருந்து இன்றி கடுமையான துன்பத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் உத்தரகாண்டில் தவித்து வரும் புதுச்சேரி பக்தர்கள் குறித்து மத்திய அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு மனுக்கள் கொடுத்தும் பத்ரிநாத் சென்ற உறவினர்களின் விவரங்களை கூட அரசு சேகரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் அங்கு மருந்து உணவு இல்லாமல் சிக்கி தவிக்கும் உறவினர்களிடம் பேச அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் ஆபத்தில் இருக்கும் அவர்களை விமானம் மூலம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவையொட்டி திருக்கல்யாணம் நடைபெற்றது. காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதியாது எனும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா நடைபெறும். அவ்வாறு இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
பரமசிவன் அடியார் கோலத்தில் பவழக்கால் விமானத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும், பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபடும் நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு 10 நாள் அவகாசத்தில் அரசு மீண்டும் பணி வழங்கவில்லை என்றால் 4000 பேரும் குடும்பத்தோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக ஊழியர் சங்க தலைவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர் சங்க தலைவர் சரவணன் செய்தியாளர் மன்றத்தில் இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய 4000 ஊழியர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பணி நீக்கம் செய்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட 2 ஆண்டு காலமாக மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று போராடி வருகிறோம். அப்படி போராடிய தங்கள் மீது முதல்வர் ரங்கசாமி காவல்துறையை ஏவிவிட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவித்தார். தொழிலாளர் விரோத அரசாக முதல்வர் ரங்கசாமி அரசு மாறியுள்ளது என்றும் உரிமையை கேட்டு போராடுபவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டிய சரவணன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை புதுச்சேரி அரசு 10 தினங்களுக்குள் அழைத்து பேசி வேலை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் 4000 ஊழியர்களும் தங்கள் குடும்பத்தோடும் எதிர்க்கட்சி ஆதரவோடும் பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் கவர்னர் மற்றும் தலைமை செயலரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் சரவணன் தெரிவித்தார்.